வணக்கம் வியூவர்ஸ். மே 31 சென்னையில நடந்த ராஜா சார் கான்சர்ட்ல சிஎம் விஜயோட அம்மா ஷோபா மேம் வந்து சிறப்பிச்சிருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பாடலையும் பாடி அசத்தினாங்க. அவங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னா, 3 தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டில்லடி. இந்த பாட்டை ஒரிஜினலா லிரிக்ஸ் எழுதினது கங்கை அமரன் ஐயா. ராஜா சார் இசையமைச்சிருந்தாரு. டிராமாக்கு பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பத்ரகாளின்ற திரைப்படத்துல இந்த பாடலுடைய அந்த 3 தமிழ் காவியமும் அந்த லிரிக்ஸ வாலி ஐயா வந்து மாத்தி கண்ணன்னொரு கை குழந்தைன்னு இந்த பாடல் மாற்றப்பட்டது. இந்த நிகழ்வுல ஷோபா மேம் வந்து 3 தமிழ் காவியமும் அந்த பாடலை ஆரம்பிச்சு கண்ணன் ஒரு கை குழந்தைன்னு வந்து முடிப்பாங்க. அந்த நிகழ்வு ரொம்ப அழகியலோட அமைந்தது. சிம்பனினா என்னன்னு தெரியாது, ஆனா ஹவு டு நேம் இட் தான் நான் கேட்ட முதல் சிம்பனி. அதுதான் நான் சிம்பனியே நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த இசைக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு இசை தெரியாது, ராஜா சார் மட்டும்தான் தெரியும். எனக்கே அவ்வளவு பெரிய கர்வம், அகந்தை, திமிரு, அரகன்ஸ் இல்ல, முழுகன்ஸ். எனக்கு அவ்வளவு திமிரு. காரணம் என்னன்னா, நான் ராஜா சாருடைய ஃபேன். ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து அந்த ஷோவை பாக்குறேன். மேடையில 2வது வேலைக்கு வந்து பேசுறேன். எனக்கே அவ்வளவு கர்வம் இருந்ததுன்னா, இந்த 50 வருஷமா இந்த சினிமாவில மட்டும் இல்ல, இசை உலகத்துல வேற ஈடு இணையே இல்லைன்னு சொல்ற ஒருத்தருடைய கர்வம் என்னவா இருக்கும். நான் அதை பல தடவை சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிறதுலயே அடக்கமான ஒரு தன்னடக்கமான அவரு நிறைய கர்வம் கொள்ளலாம். இப்ப சமீபத்துல தான் அவரே ஒத்துக்கிட்டாரு, என்னை விட வேற யாரா கர்வப்படுறதுக்கு இருக்காங்கன்னு. அது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. உலகத்துக்கே இசை ராஜா அவர் தான். ஆனா இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு ராஜா வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு ராஜா விஜயம் செஞ்சிருக்காரு. அவர் ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்ட அவருடைய தாயார் திருமதி ஷோபா சந்திரசேகர் மேடை கூப்பிடுறார். பத்து வயசுல டிராமால நடிக்கிறப்ப நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். 3வது டிராமா என்ன, செல்லக்கிளி, சுக்கரதசை, அப்புறம் பிஞ்சு மரம் வரப்பிரதானம். அங்க வந்து பாட்டு எழுதுற பூமி செங்கட்டும் அறிமுகமாகிறாரு. அதில் நிறைய பாட்டுகள்லாம் இவங்களுக்காக கம்போஸ் பண்ணி சுந்தர், சுரேந்தர், ஷோபா 3 பேருமே பாடியது. நிறைய பாடல்கள் பாடிட்டாங்க. அதில் ஒரு பாடல் இது வந்து ஷோபா இது எங்கிட்ட இசையமைக்கிறதுக்காக. அப்போ தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ராமா ரூமில் வேற கச்சேரி அவரை அவங்க அவர் வந்து இசைக்குழு நடத்துறப்போ பூவை செல்வம் அறிமுகப்படுத்தி ஒரு பாட்டை கையில் கொடுக்குறாங்க. அது என்ன பாட்டுன்னா, என்ன நான் மியூசிக் போடுவேனா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக. ஊரும் பழனியப்பா, இது எந்த நாடகத்தில் போடுறோம், சுக்கரதசி நாடகத்தில். ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா, ஆறுதலை வேண்டுகிறோம், ஆறுதலை சாமியப்பா. வாழ்வுக்கு துணை இருக்கும், வெடிவேலுக்கும் மனம் இருக்கும், உன் காலுக்கும் வழி இருக்கும், அது கருணையின் வழி நடக்கும்னு ஸ்டார்ட் பண்ணா முடிகிறது வரைக்கும் எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லாம அந்த பாடல் அமைச்சிருந்தது. இது என்ன ஒரு சேலஞ்சா நான் எடுத்துக்கிட்டு, இது அது எப்படி படிக்கிறப்போ, வாழ்வுக்கு துணை இருக்கும், வெடிவேலுக்கும் மனம் இருக்கும், உன் காலுக்கும் வழி இருக்கும், அது கருணையின் வழி நடக்கும் அப்படிங்கிற லிரிக்ஸை எப்படி பாடுறோமோ அப்படியே பாடும் டியூனும் வரணும்னு சொல்லிட்டு ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா. எப்போ வருது வெறும் டேப் நடந்து அது மட்டும் வாசிக்கிறேன். ஊரும் பழனியப்பா, உன் பேரும் பழனியப்பா. ஆறுதலை வேண்டுகிறோம், ஆறுதலை சாமியப்பா, ஆறுதலை வேண்டுகிறோம், ஆறுதலை சாமியப்பா.
பேச வச்ச கலைஞர் வருது வாழ்க்கை கூட இருக்கும்படி அது கருணையின் வழிநடக்கும் வாழ்வுக்கு துணை இருக்கும் வழி வேறுக்கும் மனம் இருக்கும் உன் காலுக்கும் விழி இருக்கும் அது கருணையின் வழிநடக்கும் இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா அவனுக்கு நன்று சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி நாடும் வந்த கோவிலிலே நல்ல நாள் கோலமடி மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி. இந்த மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி இந்த பாடல கங்கை அமரன் ஐயா எழுதின அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. அது பாருங்க. இல்ல என் பேர் அமர் சிங். உங்களுக்கு லெட்டர் எழுதுனே வாரம் அது பாட்டு எழுதுக்கு அசிஸ்டண்டா சேர்ந்துட்டேன். பாட்டு எழுதுக்கு எதுக்கு அசிஸ்டன்ட்? நான் பாட்டு எழுதுறேன், எனக்கு தோன்றதை நான் எழுதுறேன், அதுக்கு எதுக்கு அசிஸ்டன்ட்? இல்லைங்க, பாடல்கள் கவிஞர் கண்ணாசன் உதவி பஞ்சாரநாசலம்னு வருது, உங்களுக்கு கவிஞர் வாலின்னு மட்டும் வருது, உதவிக்கு ஆளையில இருந்துதான் நான் வந்தேன் அடிச்சுப்பேன் அப்படி சொல்லி வரண்டாரு. அப்புறம் பத்திரகாளிக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு எழுத வர்றாரு, கண்ணன் கேட்கக்கூடாது பாட்டு எழுத வந்தோம்னா நான் என்ன பண்ணேன், அவர் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் தான் சான்ஸ் கேட்டு வந்தேன் எல்லாத்தையும். அமர் சிங் எப்படியா இருக்க, அமர் சிங் அப்படி மாதிரி. அப்ப கன்னியாமரன் பேர் வச்சுட்டேன். அப்ப அவர் வந்த சிச்சுவேஷன் சொன்னாங்க, ஒரு தாலாட்டு மாதிரி ஒரு லவ் சாங் வேணும்னு. உடனே பேட் பேப்பர் நான் எடுத்துட்டேன். எதுக்கு நீ எடுக்கிறேன்? ஒரு அசிஸ்டண்டா சேரணும்னு ஆசை இல்லையா, அன்னைக்கு தீர்த்துக்கிறேன், நீங்க வரிகளை சொல்லுங்க. கண்ணன்னாரு கை குழந்தை சொல்ல எழுதி அதை வச்சாரு. அதுக்கப்புறம் எப்பா எனக்கு சரியா வராப்பா, பேட் பேப்பர் கொடுத்து பல்லை மட்டும் நான் எழுதுனா பாக்கி எல்லாம் அவர் எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டுல எனக்கு வாலிக்கும் என்ன சம்பந்தம்னா, நான் எழுதின பாட்டுக்கு அண்ணன் மியூசிக் பண்ண பாட்டு அந்த பாட்டு. கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை. அண்ணனுக்கு மெட்டு போடுறதுக்கு பாடல்கள் கிடைக்காத போது நான் கொடுத்த பாட்டு. மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி, முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி, நன்று சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி, நாடும் அந்த கோவிலிலே நல்ல நாள் கோலமடி, சந்தனத்து வாடை வரும் தங்க மலர் மேனியடி, பக்தி என்னும் தேன் குடிக்கும் பக்தரவர் தேனியடி, தந்த நிற மனம் முழுதும் கந்தனவன் வாசமடி, கந்தனவன் வீட்டில் காத்திருக்கும் வாசலடி. அப்படி பாட்டு எழுதுனா அதுக்கு அண்ணன் போட்ட டியூன் தான் இது. அந்த வார்த்தையை மறைச்சிட்டு பாடினோடனே இது தாலாட்டு பாட்டாகி வச்சு கண்ணாந்தூர் கை குழந்தை பாடல் எழுதி முடிச்ச உடனே இது நான் எழுதின பாட்டுக்கு அண்ணன் மியூசிக் பண்ணது, நீ என்ன எழுதின அப்படின்னாரு. இந்த பாட்டை பாடி நல்லா இருக்கேன் சொன்னார்.
நான் இருந்தால் ஆனந்தத்தின் எல்லையது. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தரம்மா கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்டோரக்கம் மறந்ததம்மா. மஞ்சள் கொண்டு நீராடி மொய்குழலில் பூச்சோடி வஞ்சி மகள் வரும் போது ஆசை வரும் ஒரு கோடி. மஞ்சள் கொண்டு நீராடி மொய்குழலில் பூச்சோடி வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. கட்டழகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா கண்கள் படக்கூடும் என்று பொட்டு ஒன்று வைக்கட்டுமா கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணும் சிந்தும் தேனல் போதை கொண்டு செல்லும் என் மனதை. கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன் ஆராரோ மைவிழிய தாரேரோ மாதவனி தாரிலோ ஆராரிரோ 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 ஆராரோ. பதிவுக்கு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன். தொடர்ந்து ராஜா சாரோடு பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா.